அதிமுகவிலே இணையும் ஓபிஎஸ். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய நபராகத்தான் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் நமது ஓபிஎஸ் வெளியேறினார். எடப்பாடி பழனிசாமி எப்படி இடைக்கால பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்படலாம், அது அந்த காரணத்தை சொல்லித்தான் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியேறினார். அதற்கு பின்பு அதிமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அதற்கு முன்பாக ஓபிஎஸ் செய்த பல விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி நீக்கவில்லை. பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாகத்தான் நமது ஓபிஎஸ் வெளியேற்றப்படுகிறார். அதற்கு முன்பாக சசிகலாவும் டிடி தினகரனும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு நீக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே ஓபிஎஸ்க்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அதே நிலைமை ஓபிஎஸ்க்கு வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல வழக்குகளை தொடுக்க ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ் தரப்பின் பின்னால் ஆதரவுகள் இது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஜீரோ அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இருக்கிறது. வைத்திலிங்கம் ஒருவர் தான் ஓபிஎஸ்க்கு மிக பக்கபலமாக இருந்து கொண்டிருந்தார். அந்த நபருமே தற்சமயம் திமுக வெளிநேற்றம் இணைந்து விட்டார். மீதி ஓபிஎஸ் தரப்பிலும் எந்த விதமான ஆதரவுகள் இல்லாமல் தன்னிச்சையாகத்தான் விடப்பட்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை தன் கைவசப்படுத்தி வைத்திருக்கிறார். 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுக்கு தலைமையேற்று தலைவராக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிலே ஒன்றிணைய வேண்டும் என ஓபிஎஸ் பலமுறை வலியுறுத்தியும் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே செய்ய கிடையாது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது நமது ஓபிஎஸ்க்கு பின்புலத்திலே எதுவும் அரசியல் செல்வாக்கு எதுவும் இல்லாமல், அரசியலுடைய ஆதரவுகள் எதுவும் இல்லாமல் தன்னிச்சையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். வைத்திலிங்கம் ஒருவர் இருந்தால் போதும் 10 நபர்களுக்கு சமமாக இருப்பார் அப்படி நம்பிக்கை என்பது ஓபிஎஸ்க்கு இருந்தது. ஆனால் இன்று வைத்திலிங்கம் திமுகவிலே இணைந்து விட்டார். ஓபிஎஸ்க்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. ஓபிஎஸ் உடைய முடிவு சரியானதாக இல்லை. களத்திலே ஓபிஎஸ்க்கு எந்தவித மதிப்பு மரியாதையும் கிடையாது என சொல்லிக் கொண்டுதான் நமது வைத்திலிங்கம் திமுகவின் பக்கம் இணைந்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்க்கு, அதாவது என்டிஏ கூட்டணியின் சார்பாக இன்று தினம் பாரத பிரதமர் கூடிய நமது நரேந்திர மோடி அவர்கள் நாளை தினம் தமிழகம் வர இருக்கிறார். அந்த தமிழகம் வரக்கூடிய நேரத்திலே ஓபிஎஸ்க்கு அழைப்பு என்பது விடுக்கப்படல. ஆனால் டிடி தினகரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு டிடி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியிலே இணைந்து விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் தற்போது என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தா, அதாவது அண்ணாமலையின் மூலமாகவும் நாயினர் நாகேந்திரனின் மூலமாகவும் தற்சமயம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார். பாஜக கூட்டணியில் நாங்களும் இணைந்து கொள்கிறோம், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள், எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்கள். எடப்பாடி பழனிசாமியிடம் நீங்கள் ஒருமுறை பேச்சுவார்த்தை நடத்தினால் கண்டிப்பாக அதிமுகவில் இணைவதற்காக எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நான் அதிமுகவில் இணையவில்லை, பாஜக கூட்டணியில் இணைந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ் மறுபடியும் முதலிருந்து கணக்கை ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதன் காரணமாகத்தான் தற்சமயம் திமுகவிலே ஐக்கியமாறாங்க. ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டர்களுக்குத்தான் முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நபராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.